விஜய் அவர்கள் வந்து அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்ற ஒரு விஷயம். அது அப்பவே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருந்துச்சு. ஆக்சுவலி விஜய் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொன்னார் அப்படின்னா, பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏத்திக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட் மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மாதிரி நீட் கிடைக்கல, இல்ல நீட்ல வந்து என்னால பாஸ் பண்ண முடியல இப்படின்ற விஷயங்களுக்காக சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. தைரியமா இருங்க. நீட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி பல படிப்புகள் இருக்கு. அதை தாண்டி பல துறைகள் இருக்கு. அதுக்கு சட்ட ரீதியா நம்ம வந்து பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருவோம். அதனால இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற விதமா தான் விஜய் அவர்கள் வந்து நீட் மட்டுமே உலகம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா, அத அப்படியே திரிச்சு வந்து வேற மாரியான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால அப்பவே பரப்பப்பட்டது. இப்போ கமல் பேசினதுக்கு அப்புறம் அத இன்னும் எடுத்து சில பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு விஜய் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவா இருக்காரு. நாங்க சொன்னோம்ல அப்பயே அவர் வந்து சங்கி தான் அப்படின்ட்டு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இப்போ திடீர்னு ஏன் விஜய் அவர்கள வந்து கோலிவுட்டே சேர்ந்து கார்னர் பண்ணுது?